என் பெயர் போஷித்ரா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். பகைமை என்னும் முள்காட்டினை அடித்து அங்கு விளைந்த மூங்கிலை புரட்சி என்னும் புல்லாங்குழலாக்கி தன் மூச்சு காற்றால் பூவால் இசை பாடும் நாள் என்று. இந்த இனிய திருநாளில் என் தாய்மொழியான தமிழை வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்த மாவீரன், விடுதலை போராட்டத்தில் மறக்க முடியாத வீரர் தியாக செம்மல் கொடிகாத்த குமரனை பற்றி நான் இங்கு பேச போகின்றேன். திருப்பூர் குமரன் 1904ஆம் ஆண்டு ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சென்னிமலையில் நாச்சிமுத்து கருப்பாயி தம்பதியினருக்கு 3வது மகனாக பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி. இவர் சென்னிமலையில் தனது ஆரம்ப கல்வியை 5ஆம் வகுப்பு வரை படித்தார். பின் தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக தன் குல தொழிலான கைத்தறி நெசவு தொழிலை செய்தார். விடுதலை போராட்டத்தில் திருப்பூர் குமரனின் பங்கு. குமரன் காந்தியின் கொள்கையால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். 1925ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார். அங்கு காந்தியை முதலாக பார்த்தார். அந்நிய துணி மறியல், மதுக்கடை மறியல் என திருப்பூர் நகர் முழுவதும் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது. இம்மறியல்களில் குமரனும் கலந்து கொண்டார். 1930ஆம் ஆண்டு வேதாரண்யத்தில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது. ஆனால் குடும்ப சூழல் மற்றும் அலுவலக வேலை காரணமாக இவரால் அதில் கலந்து கொள்ள முடியவில்லை. 1932ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி திருப்பூரில் ஓர் ஊர்வலம் நடைபெற்றது. அதில் திருப்பூர் குமரன் கொடியை பிடித்துக் கொண்டு ஏறு நடை போட்டு சென்றார். வந்தே மாதரம், மகாத்மா காந்திஜி வாழ்க என்று முழங்கிக் கொண்டே ஊர்வலம் காவல் நிலையத்தை நெருங்கியது. காவல் நிலையத்தில் இருந்த 2 உயர் அதிகாரிகள் மற்றும் பல காவலர்கள் கூட்டத்தில் உள்ளவர்களை தடியடி நடத்தினர். போராட்டக்காரர்கள் 4 புறமும் ஓடினர். ஆனால் குமரன் மட்டும் தேசிய கொடியை இறுக்கி பிடித்துக் கொண்டு முன்னோக்கி நடந்து சென்றார். இதனை கண்டு பொறுக்க முடியாமல் அவரை மேலும் மேலும் தடியால் பலமாக அடித்தனர். மண்டை பிளந்து இரத்த ஆறு ஓடியது. வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று கூறிய குமரனின் வாய் இரத்தத்தால் நிரம்பியது. உயர்த்தி பிடித்த கொடியோடு தலையில் விழுந்தார் குமரன். அடிபட்டிருந்த குமரனை மருத்துவமனையில் சேர்த்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி 1932ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி அதிகாலையில் இறந்தார். தேசத்தின் மானம் காக்க தன் சுவாசித்த சுவாசத்தை தேசத்திற்கு பரிசாக அளித்த தியாக செம்மலை என்றென்று போற்றுவோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.